நீங்க கேட்கிற துவாவுக்கு பதிலே வர்றதில்லையா? உங்க பிரார்த்தனைகள் அப்படியே காத்துல போற மாதிரி உணர்றீங்களா? வருஷக்கணக்கா தீராத தேவைகள், கஷ்டங்கள் இதையெல்லாம் நினைச்சு மனசு சோர்ந்து போயிருக்கீங்களா? இனி கவலைப்படாதீங்க. அல்லாஹ்வோட சக்தி வாய்ந்த ஒரு ரகசிய வார்த்தை இருக்கு. அது பதிலளிப்பவன் என்று பொருள்படும் யா முஜீபு. நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்? என் துவா மட்டும் ஏன் கபூல் ஆக மாட்டேங்குது? என்று நொந்து போன தருணங்கள் உங்க வாழ்க்கையில இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். உங்க பிரார்த்தனைகளின் கதவை திறக்கப் போற ஒரு பொக்கிஷத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்கப் போறோம். அது அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களில் ஒன்றான அல் முஜீப். நம்ம எல்லாருக்குமே தேவைகள் இருக்கு. தீராத நோய், கழுத்தை நெரிக்கிற கடன், பிள்ளைகளோட எதிர்காலம், ஒரு நல்ல வாழ்க்கை துணை, சொந்தமா ஒரு வீடுன்னு நம்ம ஆசைகளும் தேவைகளும் மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கு. இதுக்காக நாம என்ன செய்றோம்? ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகும் ராத்திரியோட தனிமையிலும் கையேந்தி அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம். யா அல்லாஹ், என் கஷ்டத்தை தீர்த்து வை, என் தேவையை நிறைவேற்று, என் நோயை குணப்படுத்துன்னு கண்ணீரோட மன்றாடுறோம். ஆனா சில நேரம் நாம கேட்கிறதுக்கு எந்த பதிலும் வராத மாதிரி ஒரு வெறுமையான உணர்வு வருது இல்லையா? நம்ம துவா நிராகரிக்கப்பட்டுடுச்சோன்னு ஒரு சந்தேகம் மனசுல எட்டிப் பார்க்கும். இந்த உணர்வு ரொம்ப ஆபத்தானது. அது நம்ம ஈமானையே அசைச்சு பார்க்கும். நீங்க கேளுங்க, நான் பதிலளிக்கிறேன்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த பிறகும் ஏன் என் விஷயத்துல மட்டும் இப்படி நடக்குது அன்னு நாம சோர்வடைஞ்சிடுறோம். இதுதான் ஷைத்தானுடைய மிகப்பெரிய சிக்கல். ஷைத்தான் உங்களை அல்லாஹ்வின் அருளிலிருந்து நம்பிக்கை இழக்கச் செய்ய முயல்கிறான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அல்லாஹ் செய்ய முயல்கிறான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அல்லாஹ் தன் அடியானோட பிரார்த்தனையை ஒருபோதும் வீணாக்கிறதே இல்லை. யா முஜீபு, இந்த வார்த்தையின் சக்தியை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மாறும். யா என்றால் ஓ என்று அழைப்பது. முஜீபு என்றால் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பவன். ஆக யா முஜீபு என்று சொல்லும்போது ஓ பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பவனே என்று அல்லாஹ்வை அவனது அழகிய பண்பைக் கொண்டு நேரடியாக அழைக்கிறோம். இது உங்கள் பிரார்த்தனைக்கான சரியான சாவியை பயன்படுத்துவது போல. திருக்குரானில் அல்லாஹ் கூறுகிறான், என் அடியார்கள் என்னைப் பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன். பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் என்னை பிரார்த்திக்கும் போது நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்லுங்கள். மேலும் அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. அவற்றைக் கொண்டே அவனை பிரார்த்தியுங்கள் என்றும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான்.